வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அயர்லாண்டில் நடந்த இந்தியர்களுக்கு எதிராக நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அயர்லாந்துங்கிறது யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஒரு ஐலாண்டு கண்ட்ரி அது. ஒரு அழகான ஊர். அந்த ஊர் கலாச்சாரம், மக்கள் எல்லாமே நல்லா ரொம்ப ஒரு அன்பானவங்க இப்படி தான் இருந்தது. அதனால் அங்கேருந்து போய் வெளிநாடுகள்லேருந்து தான் போய் அங்கே படிக்கிறதுக்கு, வேலைக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் போவாங்க. நம்ம இந்தியன்ஸும் அதில் அதிகமாக போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியன்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு நிறைய போவாங்க. எல்லா இடத்துலையும் வேலை எங்கெல்லாம் பார்த்தா நிறைய இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அது மாதிரி இந்தியனோட டேலண்ட்டு அதெல்லாம் பார்த்து அங்கே நிறைய வேலைக்கு கூப்பிட்டு நிறைய பேர் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி படிப்புக்கு போகிறது, டூரிசம், டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, இன்னும் காலேஜ் லெக்சரர்ஸ், இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர் அங்கே இருந்துப்பாங்க. இப்படி மாதிரி இங்கே அயர்லாண்டில் போனீங்கன்னா அங்கே அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே நிறைய பேர் வசிக்கிறாங்க. அதில் இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000க்கு மேலே இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இது ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அந்த நாடை பிடிச்சி தான் எல்லாருமே அங்கே வேலைக்கு படிப்புக்கெலாம் போகிறாங்க. ஏன்னா ஒரு நாடு அவ்வளோ தூரம் ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு, மக்கள் நல்ல மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு தான் அங்கே போய் வேலைக்கோ படிப்புக்கோ போவாங்க எல்லாருமே. அது மாதிரிலாம் போய் இருக்கிற சமயத்தில் போன மாதம் ஜூலை மாதம் ஒரு 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு டாக்டரு, ஒரு டாக்ஸி டிரைவரு, ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒரு நைட்டு போல் வர சமயத்தில் ஒரு கும்பல் சேர்ந்து அவங்கள அடித்து அவங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் பிடுங்கி ஏதோ குற்றச்சாட்டுலாம் சும்மா வச்சுட்டு அவங்க அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கொடூரமானது. எப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, கேரளாவிலேருந்து போயிருக்கிறாங்க. அதில் அந்த அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, ஒய்ஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 8 இயர்ஸாக அங்கே இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் கூட வாங்கிட்டாங்க. அவங்க முதல்ல டப்ளினில் இருந்துட்டு இப்போ வாட்டர்ஃபோர்டுங்கிற ஊருக்கு மாறிட்டாங்க. அந்த ஊர் அன்றைக்கி ஒரு 7:30, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 4th அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஹஸ்பண்ட் வெளில போயிருக்கிறாரு. இவங்க அம்மா மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை 6 வயசு பெண் குழந்தை, அடுத்த குழந்தைக்கு 10 மாதம். ஸோ இவங்க வீட்டு வாசலில் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கு. இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, விளையாடுறதுன்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்துக்காங்க. அப்போ குழந்தை அழுதோன்னா அதுக்கு ஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் போயிட்டு வந்தேன் சொல்லி உள்ளார போயிட்டு வரப்பே அந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்டுருக்கு. அவங்க பொண்ணு என்னென்னு பார்த்தா யாரையுமே காணோம். இவங்க குழந்தை அழுதுட்டு இருக்குது. முடியெல்லாம் களைஞ்சி ரொம்ப மேலாம் அடிப்பட்ட மாதிரி கிடக்கு. பார்க்குறப்ப அப்போ திருப்பி ஒரு பசங்க ஒரு 5-6 பசங்க சைக்கிளில் அப்படியே என்ன நடக்குது வாட்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 3 வந்துருக்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது. அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு எத்தனை வயசுன்றீங்கன்னா 8 வயசு, 12 வயசு, 15 வயசுன்னு சொல்லி ஒரு 4 பசங்க 2 பொண்ணுங்க வந்துட்டு போயிருக்காங்க சைக்கிளில். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேருந்து இந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து கன்னத்துல எல்லாம் குத்தி ப்ரைவேட் பார்ட்லாம் சைக்கிளை வீலை ஏற்றி இது மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைய பார்த்து டர்ட்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்தியாவுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி வார்த்தைகள் அந்த குழந்தைங்க மனசுலேருந்து வந்திருக்குன்னா, ஸோ இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு அந்த குழந்தைய எல்லாம் சொல்லுது, இது மாதிரி நடந்தது. அந்த பொண்ணும் சொல்லுது. இவங்க திரும்பி வந்தப்போ அந்த பசங்க 2 பேரை பார்த்துக்கிறாங்க யாரும் சொல்லிட்டு போலீஸ் சொல்லிக்கிறாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியுமான்னா, இவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க தான், இந்த பக்கத்தில் இங்கே சைடு இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கண்டிக்கிறாங்க. அந்த நாடு பிரசிடெண்ட்டே ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. எப்படின்னா இது அவங்க எப்படின்னா அவங்க படிப்புக்காக, வேலைக்காக நிறைய டூரிசம் இது மாதிரி நிறைய போகிறாங்க அங்கே. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள்லாம் குறையுது. அப்புறம் அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறையுது, அவங்க வருமானம் குறையுது, வீடு வாடகையெல்லாம் ஜாஸ்தியாகுது. இது மாதிரி பலவித காரணங்கள் சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டனால நம்ம யார் ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து தங்கியிருக்கிறாங்களோ ஒரு நாட்டில் அவங்க மேலே கோவம் வருது. இது இயற்கை தான். அது இந்தியன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்தியன்ஸ் மேலே அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேசிசமா அப்படின்னு தெரில, இனவெறி கொள்கைன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி இவங்க பிளாக்கை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது மாதிரி வேலைவாய்ப்புகள் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு வேலைக்கு அலோவ் பண்ணியிருக்குது, சிட்டிசன்ஷிப் கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. இவங்களுக்கு அது பிடிக்கல, இவங்களுக்கு அது குறைபாடு இருக்குன்னா என்ன சொல்லணும், கவர்மெண்ட் கிட்ட தான் போய் இவங்க போராடணும், ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அவங்ககிட்ட நீதி கேட்கலாம், எது வேணால் பண்ணலாம். அங்கே வேலை பார்க்குற மக்கள் கிட்ட போய் இவங்க வெறுப்பையோ இது மாதிரி முரட்டத்தனமாக அடிக்கிறதோ போகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம், ரொம்ப தப்பு. இது அது சின்ன பசங்க சொல்கிறாங்க, சின்ன பசங்க வேலைக்கு போகல. ஸோ அவங்க வேலை வாய்ப்பை வச்சு சொல்ல முடியாது. எப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்தா சின்ன பசங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க போய் அவங்களுக்கு பார்த்துட்டு டர்ட்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்தியாவுக்கு திரும்பி போன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த குழந்தைங்கள மனசில் எவ்வளோ ஒரு ஆழமாக இது மாதிரி ஒரு ரேசிசம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம.
அவ்வளவு தூரம் வந்து பெரியவங்க இருக்கிறத பார்த்து கற்றுக்கிட்டாங்களா, இல்லை மக்கள் பேச பார்த்து கற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது புரியுது நல்லா. ஸோ இது மாதிரி நாட்டில் வந்து எப்போ எது நடக்கணும், ஏன்னா நம்ம இந்தியன் எம்எஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நைட்லலாம் ரொம்ப தூரம் போகாதீங்க, அப்புறம் வந்து காலையில் விடிகாத்தால நைட்லலாம் தனியாக போகாதீங்க அப்படின்றாங்க. ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ அவசரம்னா ஹெல்ப்புக்கு நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் அந்தவங்களாம் சொல்கிறாங்க. இந்த அளவு வச்சுக்கிட்டுலாம் எப்படி நிம்மதியாக எப்போ வேணால் இது நடக்கும் போகும்னு எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து அதாவது இது இந்த பிரச்சனை வந்ததுன்னா இது வந்து இப்போ நம்மளும் தான் இருக்கிறவங்க. நம்ம ஊர்லேயும் வந்து நார்த் இந்தியன்ஸில் நல்ல சின்ன சின்ன வேலைங்களுக்கு, கட்டிட வேலைங்களுக்கு, மற்றபடி வெறும் கம்பெனிங்களுக்கு இது மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன 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 வேலைங்களுக்குலாம் நிறையா வந்து கடைங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வேலைக்கு வைக்கிறோம். நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம ஏன்னா கொஞ்சம் சேலரி கம்மியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வைக்கிறோம். அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வேலையை வாய்ப்பு பறிப்போது சொல்லி நிறைய பேர் குறைப்பட்டுக்கிறாங்க. அவங்கள கொண்டாந்து வச்சிடுறாங்க வேலையிலே சொல்லி நிறைய பேர் குறைப்படுறாங்க. வழியே யாரும் அதுக்காக அடிக்கிறதோ போகிறதோ கிடையாது. அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு வந்து வேலைக்கு பார்த்தோம்னா நம்ம யாரையும் வந்து ஒரு நாட்டுக்கு திரும்பிப்போம் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே ஏதாவது வருத்தம் இருக்கலாம், நம்ம வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து நம்ம இது பண்ணுறது கிடையாது. அதனால் அவங்களுக்கும் இருக்கலாம். எப்படின்னா நம்ம ஊரில் வந்து இப்போ அமெரிக்காவில் கூட அதான் ட்ரம்ப் கூட சொன்னார்ல, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அங்கே குறையுது போகுது, நிறையா வந்து எங்கள் மற்ற நாட்டிலேருந்துலாம் வந்து செட்டில் ஆகிறதுனால சில கட்டுப்பாடுலாம் போட்டு அவங்களாம் வெளியேறணும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து ஃபாரினர்ஸ் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேலை வாய்ப்புன்னு நம்மளுக்கும் கோவம் வரும். இருந்தாலும் இது மாதிரி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் போய் அவங்கள அடிக்கிறதோ பண்ணுறதோ வன்முறை தாக்குதோ கிடையாது. ரேசிசம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் அங்கே வந்து நிறைய அமெரிக்காவில் யூகேல நிறைய ரேசிசம் இருக்குது. அதான் இந்த இனவரி தாக்குதல்ங்கிறது இங்கேயும் இருக்குது. அதுதான் மெயின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இவங்க நாங்கள் கேரளாவில் சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க, அவங்களும் வந்து நாங்கள் வந்து இந்த இது மாதிரி நல்லா எங்கள் பண்பாடு எல்லாம் பிடிச்சி தான் மக்கள் நல்ல மக்கள் சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் திரும்ப இப்படிலாம் நடக்கிறப்ப எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாதுகாப்பு என்ன, நம்ம நாட்டில் இருக்க பாதுகாப்பு இது மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து நமக்கு நடக்காது கண்டிப்பாக. ஸோ மற்ற விஷயங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி நிறைய நடக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இது மாதிரி ஒரு இனவெறி தாக்குதல்ங்கிறது ஒரு நாட்டில் வேலைக்குன்னு போய் இனவெறி தாக்குதல் ஆளாகி போகிறது எவ்வளோ நிறைய நம்ம கேசஸ் பார்த்துருக்கோம் அதில். அப்படிங்கிறப்ப இது வந்து அது என்னென்னா அவங்க அந்த ஊருக்கு போகாமல் நம்ம ஊர்லேயே வந்து போனோமா இல்லை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணணுமா வந்துடணும்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அப்போயெல்லாம் வந்து யாரும் ஃபாரின் மோகம் யாருக்குமே இல்லைங்க, பணம் சம்பாதிக்கணும் நிறைய போகிறோம் அப்போயெல்லாம் கிடையாது. இதை 1-2 பேர் போவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போல்லாம் எல்லாரும் போக போக ஐடி கம்பெனி எல்லாருமே பார்த்துட்டு அவங்க போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கணும் ஆசை வந்து நம்மளும் போய் சம்பாதிக்கணும் நிறைய பேர் போகிறாங்க. சில பேர் அங்கேயே தங்கிடுறாங்க நிறையா. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுங்கிறது புரியுது. ஆனால் வந்து இது எல்லா மக்களும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில குரூப்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் உண்டு. எல்லா மக்கள்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அந்த வேலைக்கு போகிறவங்களாம் இனிமேல் வந்து அதை யோசிச்சுட்டு அது வந்து இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி, ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டு எம்பசியே சொல்லியிருக்கிறாங்க நீ ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு தகுந்தாப்புல அவங்க வாழ்க்கை முறை எப்படியோ அவங்க தான் டிசைட் பண்ணி நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஸோ இங்கேன்னு கிடையாது, பல நாடுகளையும் நடக்க வாய்ப்பு இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க பார்த்துட்டு நம்ம நாட்டிலே ஒர்க் பண்ணலாமா இல்லை போகணுமா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ எது நடக்குங்கிறப்ப இது மாதிரி தெரிய மாட்டேங்குது, புதுசாக தான் நடக்குது. ஸோ இது வந்து சேஃப்டியை வச்சு அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இது ஒரு அவேர்னஸாக தான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.